கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தூதனை குறித்து பார்த்து வருகிறோம். ஆபிரகாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொள்ளணும். ஆபிரகாம் தன் வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்புகிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீ போ, என் குடும்பத்தாராய் இடத்துல பெண் கொள்ளும்படி தேவன் தன் தூதனை அனுப்புவாருங்கிறார். அதே போல 40ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆபிரகாம், நான் வழிபட தேவன் தன் தூதனை அனுப்பி எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவார் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை பாருங்க, எலியேசருக்கு அந்த ஊரு தெரியாது, குடும்பம் தெரியாது, எல்லாம் தெரியாது. ஆனா கரெக்டா என்ன பண்ணுகிறார், ஆபிரகாம் சொல்லிட்டார், என் தேவன் தன் தூதனை அனுப்பி எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவார். அடுத்த நான் வழிபடும் அப்படின்னா தேவனை தான் வழிபடுகிற தேவன் எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணு பார்க்க போறோம். எத்தனை பேர் தன் தூதனை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? தேவ பிள்ளைகளே, அவ்வளவு நகை கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, பங்களா கிடைக்குமா? எத்தனை கிறிஸ்தவன் தேவ பிள்ளைக ஆவிக்குற சபை என்று சொல்லி கொண்டு தேவ பிள்ளைக்கு இருக்கிறாயே. தேவ பிள்ளைக ஒரு வேலைக்காரனை நம்பி அவ்வேலைக்காரனை மட்டும் நம்புறதில்லை, தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஆபிரகாம். தேவ பிள்ளை அதனால தான் அவர் விசுவாசத்தில் சொல்லுகிறார், தேவன் தன் தூதனை அனுப்பி உனக்கு முன்பாக போய் எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவார், நான் வழிபடு தேவன் எல்லா காரியத்தையும் வாக்கியப்படுவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் சொல்லுகிறான். தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கிட்டுட்டான். ஆண்டவரே, என் வேலைக்காரனோடு கூட நீர் போகணும், எல்லா காரியத்தையும் சரியானபடியில் முடிக்கணும்னு சொல்லி அதே போல கடந்து போறான். தேவ பிள்ளைகளே, இவன் நியமித்தபடியே அவனுடைய சகோதரனுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து நாகூர் பட்டணத்துக்கு போய் தேவ பிள்ளைகளே அங்கே ரெபெக்காளை பெண் கொள்கிறான். கரெக்டாக பொருத்தனையோடு கடந்து போகிறான். அங்கே என்ன பண்ணுகிறது, என்னை நேர் வழியில் அழைத்து வந்த என் எஜமானின் தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளை தேவ தூதன் எப்படி நடத்துகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளை அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, மாம்சத்தில் போகிறோம், தேவ சொத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே, தேவ சொத்தத்துக்கு இந்த பொண்ணு பார்க்க போகிறோம், என் பிள்ளைக்கு இந்த மகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னோடு கூட வாங்க அவனோட தூதன் அனுப்பின்னு சொல்லி யாராவது நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, ஒரு சில பேர் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. தேவ பிள்ளைகளா, ஜெபம் பண்ணினா கரெக்டான வழியில் நடத்துவார்னா கரெக்டான வழியில் நடத்துவார். இல்லைன்னா அடங்காத பிராயா வருவா. நீ நகையும் பார்த்து வீடையும் பார்த்து மாப்பிள்ளை அப்படி இருக்காரா இப்படி இருக்கான்னு பார்த்தா அவன் அடங்காதவனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான். தேவ சத்தத்துக்கு தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கரெக்டான வழியிலே அவர் என்ன பண்ணுவார், கொண்டு போவார். அதான் அவருடைய வேலைக்காரர் எலியேசர் சொல்லுகிறான், என் எஜமானியுடைய தேவன் என்னை நேர் வழியத்தை அழைத்து வந்த தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவரா என்ன பண்ணுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வேலைக்காரரே, அப்பா அவன் என்ன பண்ணுகிறான், அவன் நகைகளை காதணிகளையும் கம்மலைகளையும் போட்டு அவன் தன் எஜமானுடைய மகனுக்கு ஈசாக்கு அழைத்து வந்தான். அந்த பெண்ணை அழைத்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதன் நமக்காக எல்லா காரியங்களையும் நம்மளை வழி நடத்துகிறவர், சரியான வழி நடத்துகிறவர் தேவதூதன், சரியான இடத்துக்கு கொண்டு போகிறவர் தேவதூதன். அது தேவ சமூகத்தில் நமக்கு சொல்லும் பொழுது தேவதூதனை கொண்டு தான் ஆண்டவர் வழி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவன்கிட்ட சொல்லுகிறார், அவர் என்ன பண்ணுகிறார், அதான் சொல்லுகிறார், தேவன் தான் தூதனை அனுப்புவார். எப்படி பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுக்கு பணிவிட செய்கிறவர் தேவதூதன். தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க தேவன்கிட்ட சொல்லும் பொழுது தேவதூதன் சரியான வழியிலே என்ன பண்ணுவார், நடத்துவார். இன்னைக்கு அநேக பேர் தேவ பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சுட்டு படாத பாடுபடுகிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்காங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் நீங்க சொல்லும் பொழுது தன் தேவதூதன் சில வேளை இந்த நாட்களில் சில ஊழியக்காரர்களை கூட வைத்திருப்பார். யார் மூலமா செய்வார்? தேவ பிள்ளைகளே, சரியானபடி தேவ பிள்ளைகளே அவர் நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி எலியேசரை நேர் வழியில் அழைத்து வந்து ரெபெக்காளை அழைத்து ஈசாக்குக்கு மனைவியாக தேவன் நியமித்து கொண்டு வந்தாரோ அதே போல நியமிப்பார். அதை விட்டுட்டு தேவ பிள்ளைகள் அந்த புறகார்ட்ட சொல்லு, இந்த இவன்ட்ட சொல்லு, அங்கே சொல்லு, இங்கே சொல்லு, ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் சொல்லலாம் ஜபிக்கலான்னு சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகளே, அதனால தேவ சுத்தமாக அறிந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவதூதன் சரியான வழியிலே நடத்துவார். அந்த ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொண்டு வரும்படியாக எலியேசரை அனுப்பு வேலைக்காரனை நம்புகிறான். தேவ பிள்ளைகள் வேலைக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான். அப்படி என்றால் வேலைக்காரன் என்றால் ஊழியக்காரனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஊழியக்காரர்கிட்ட நம்ம சொல்கிறது தப்பு இல்லை. நீங்கள் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது சரியான ஊழியக்காரரை கொண்டு நடத்துவார் ஆண்டவர். நீங்கள் தேவன்ட்டு சொல்ல வாரமா ஊழியக்காரனையே நம்பி பாஸ்டர் ஐயா என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பாருங்க, என் பிள்ளைக்கு ஒரு பையன் பாருங்க, பாஸ்டர் ஐயா நம்புனா நீ எங்கே போகணும்? பாதாளம் தான் போகணும். தேவனை நம்புனா கரெக்டான வழியில் தேவன் உன்னை நடத்துவா. உன் பிள்ளைக்கு மகனையும் மருமகளையும் சரியானபடி கொண்டு வருவா. அதனால தான் என் எலியேசா சொல்லுகிறான், என் எஜமானின் தேவன், இப்படிய தேவன் நேர்வழியை அழைத்து வந்து காரியத்தவங்க அவருக்கு சோத்திரம் என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளை கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். தேவ பிள்ளைகள் உலகத்தை பார்க்காதங்க, பண காசை பார்க்காதங்க. பணம் ஒரு நொடியில் அழிஞ்சு போகும், வீடு ஒரு நொடியில் இல்லாமல் போயிடும். இப்போ தேவ பிள்ளைக்கு எத்தனை பேர் பணக்காரன் பிச்சைக்காரனாக ஆயிட்டான், அதை பார்க்காதங்க. நல்ல குணமுள்ளவனாக, தேவனுக்கு சித்தம் பயந்தவனாக என் வீட்டுக்கு மருமகனாக வரணும், என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படி சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் தன் தூதனை அனுப்பி சரியான பாதையில் நடத்தி, எப்படி எலியேசருக்கு தேவ பிள்ளைகள் எலியேசரை கொண்டு ஈசாக்குக்கு ரெபெக்காளை அழைத்து வந்தது போல தேவன் அழைத்து வருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரையுமா கோடி சோத்திரனப்பா. ஆண்டவரே அப்பா, நீ ஆபிரகாம் விசுவாசத்தில் சொல்லுகிறானப்பா, தேவன் தன் தூதனை அனுப்பி எல்லா காரியங்களையும் என் மகனுக்கு பெண் கொள்ளும்படியாக கரெக்டான ஊருக்கு, கரெக்டான பட்டணத்துக்கு, கனைத்தார குடும்பத்தாருக்கு, கனைத்தார என் பிள்ளைக்கு மகளை கொண்டு வரும்படியாக தேவன் தன் தூதனை அனுப்புவார் சொல்லி சொன்னானப்பா. அப்படியே நீர் செய்தீரே, அதற்காக சோத்திரனப்பா. அதே போல நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய தேவதூதனை அனுப்பி சரியான கிராமத்தில் இருந்து, சரியான பட்டணத்தில் இருந்து, சரியான குடும்பத்தில் இருந்து என் மகனுக்கு என் மகளுக்கு நீ யபா தாப்பனே ஏற்ற துணையை கொண்டு வருகிறவரே கோடி சோத்திரம். நேர்வழியில் அழைத்து வந்த என் தேவன் எஜமானியுடைய தேவனுக்கு கோடி சோத்திரம் அப்பா. அப்படியே நாங்கள் அப்பா இந்த ஆபிரகாமை போல உம்முடைய அப்பா அந்த வார்த்தைக்கு அப்பா உண்மையில நம்ம உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எல்லா காரியத்தை வாக்க பண்ணுகிறீர். அதற்காக கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆபிரகாம் செய்தது போல செய்யுங்க. ஆபிரகாம் கொடுத்து கூட்டிட்டு வந்தது போல நீங்க கூட்டுவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.